வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க கண்மணி அன்புடன் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் அன்பு மற்றவங்க எல்லாம் சாப்பிடும்போது கண்மணி எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல அன்பு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்மணியோட கண்ணுக்கு ஸ்பெஷலாகவே தெரியுறாங்க. கண்மணி அடிக்கடி அன்புவை பார்க்குறதும் அன்பும் பார்த்தீங்கன்னா கண்மணியை பார்த்துட்டு இருக்கதும் ரெண்டு பேருக்கும் ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்குது. பக்கம் கார்த்தியை பார்க்குற பவியும் பார்த்தீங்கன்னா பார்த்து கண்ணை அசைச்சு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா உங்கள் அண்ணனும் அண்ணியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பரிமாறி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கேருந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக ரூமுக்கு போகிறாங்க கண்மணி. கீதா மயூரி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இங்கே கொஞ்ச நேரம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தியா இல்லையாக்கா, ரெண்டு பேரும் பார்த்தியா எப்படி பார்த்துக்கிறாங்க மாறி மாறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாண்டி நானும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன், என்னாச்சுன்னே தெரில இந்த அன்புக்கு, கண்மணியவே அப்படியே வச்சு கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சலோட சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியா ஸ்வேதா, அந்த கண்மணியும் அன்பை பார்த்து அப்படியே இழிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பத்தியே ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பக்கம் கார்த்தியை பார்த்த பவி சொல்றாங்க, ஏங்க நீங்க கொஞ்சம் நோட் பண்ணீங்களா இல்லையா, உங்க அண்ணா அண்ணி ரெண்டு பேருமே எப்படி மாறி மாறி பார்த்துக்கிட்டாங்க தெரியுதா உங்களுக்கு, அவங்களுக்கு கல்யாணமாகி எவ்வளோ நாள் ஆகுது, ஆனால் இப்போ தான் என்னவோ புதுசாக லவ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பவியும் பேச, ஆமாம் பவி ஆரம்பத்துலேருந்து எதுவுமே சரியில்லை, ஆனால் இப்போ தான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி. எல்லாருமே படுத்ததுக்கு அப்புறமா அன்பு நினைக்கிறாரு, இன்னைக்காவது எப்படியாவது கண்மணி கிட்ட தன்னோட காதலை சொல்லினோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வராரு. நிறைய விஷயங்கள் கண்மணி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னோட காதலை சொல்லலாம் அப்படின்னு வர தருணத்தில் ஒரு தடங்கள் ஏற்படுது. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்து கண்மணியோட மனசுக்குள்ளேயும் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்பு ஏதோ நம்ம கிட்ட சொல்லணும்னு வராரு, ஆனால் ஏதோ தடங்கள் ஆகிட்டே இருக்கு. அப்படி என்னதான் சொல்லணும்னு வராரு ஒன்றுமே புரியலையே. ஒரு வேளை நம்மளை காதலிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த தான் நம்மக்கிட்ட சொல்ல வராரோ அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்காங்க கண்மணி. அன்பு மட்டும் தன்னுடைய காதலை என்கிட்ட சொல்லிட்டாருன்னா இதை விட இந்த உலகத்தில் சந்தோஷப்படுறது வேற யாருமே இருக்க முடியாது கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே அப்படியே பேசி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. நாள் தூங்கி எழுந்ததும் அன்புக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுக்குறாங்க கண்மணி. அன்பும் ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. அன்றைக்கி நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த மாதிரி கண்மணி சிரிச்சுக்கிட்டே எதையும் நினச்சிக்கிட்டே அப்படியே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமாக கடுப்பாகி போகிறாங்க. கண்மணியை பார்த்த வெண்ணிலாவும், என்ன கண்மணி ஒரே சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் வெண்ணிலா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி என்னதான் உன்னோட சந்தோஷத்துக்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்டா நானும் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கேட்குவா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட, எதுக்காக இப்போ வெக்கப்படுற சொல்லு விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்கறதன் மூலயமா சொல்கிறாங்க. எல்லாமே அன்புவை நினச்சிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க உள்ளுக்குள்ளே. என்ன சொல்கிற கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா தெளிவாக கேட்க, அதுவா அது எனக்கு தெரிஞ்சு அன்பு என்ன காதலிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்டு ஒன்றுமே புரியல வெண்ணிலாவுக்கு. எதை வச்சு நீ இதை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வெண்ணிலா திரும்ப திரும்ப இதே கேள்வியை கேட்டுட்டு இருக்க, அன்பு எனக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயத்துல இருந்து காப்பாத்திருக்காரு, எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுமா அவரு. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட பார்த்தேன்னா அன்னைக்கு பவி வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அன்னைக்கு எனக்கு ஒரு சின்னதாக ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் யார் காப்பாற்றினது, அவரோட உயிரை கூட துச்சமாக நினைக்காம என்னை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்தில் எப்படி காப்பாற்றினார் பார்த்தல. இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா கூட எப்படி உனக்கு புரியாமல் போகும் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து கேட்க, என்ன நீ முட்டாளாக இருக்க கண்மணி, இந்த சமயத்தில் அவர் உன்னை காப்பாற்றினது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது எல்லாமே ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் உன்னை காப்பாற்றிருக்காரு. மற்றபடி அவருக்கு மேலே காதல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வெண்ணிலா நீ புரியாமல் பேசிகிட்டு இருக்க, மனிதாபிமான அடிப்படையில் காப்பாற்றுறாரு நீ சொல்கிற, அந்த இடத்துல அவரை தவிர்த்து வேற யாருமே என்னை காப்பாற்ற வரலையே, எனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அவர் எந்த அளவுக்கு துடிச்சு போனார் நீயே பார்த்தல்ல வெண்ணிலா. அது மட்டும் இல்லாமல் அவர் என்கிட்டயே சொல்லிட்டு இருந்தார் தெரியுமா, நான் இவ்வளோ பயந்து போயிட்டேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் உரிமையோடு என்னை திட்டவும் ஆரம்பித்தார். தடவை இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாத, என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது கண்மணி அப்படிலாம் சொன்னார் தெரியுமா, இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க. இன்னும் இல்லை கண்மணி, நீ அன்பை விரும்புறதுனால எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்க. ஏன் வெண்ணிலா நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேன், அன்பு என்னை உண்மையாலுமே தான் காதலிக்கிறாரு, அதுக்கு எனக்கு நல்லாவே தெரியுது. அம்மாவுக்காக என்கிட்ட பேசுறது, என்னை காப்பாற்றுறது, எனக்காக சில விஷயங்களை பண்ணுறது, இது எல்லாமே அவரோட மனசுலேருந்து வந்த விஷயந்தான், எனக்காக மட்டும்தான் யோசித்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க கண்மணி வெண்ணிலாவை பார்த்து. எல்லாம் உனக்காக பண்ணுறாரு தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் உங்ககிட்ட என்னைக்காவது நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்காரா, இல்லைல்ல.
எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு நீயா ஒன்று கற்பனை பண்ணிட்டு வந்து நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை பார்த்து வெண்ணிலா சொன்னதும் கண்மணி ஒரு செகண்ட் அப்படியே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெண்ணிலா, இவ்வளோ நாள் அவர் கூட இருந்திருக்கேன், அவர் என்னை காதலிக்கிறாரா இல்லையா அப்படின்றத கூடமா தெரிஞ்சிக்காம நான் இருந்திருப்பேன். என்னை காதல் தான் பண்ணுறாரு அப்படின்றத கூடிய சீக்கிரமே நான் உன்கிட்ட வந்து நிரூபித்து காட்டுவேன் வெண்ணிலா. அப்புறமா நீயே ஆச்சரியப்பட போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வெண்ணிலாவை பார்த்து சொன்னதும் வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ உண்மையாலுமே அன்பு வந்து கண்மணியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நடக்கவே கூடாது, இது மட்டும் நடக்கவே கூடாது, அன்பு எனக்கு கிடைக்காத பட்சத்தில் நான் என்ன வேணாலும் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முனறிட்டு இருக்காங்க வெண்ணிலா. அதுக்கப்புறமா அன்பு கண்மணி கிட்ட காதலை வந்து வெளிப்படுத்துகிறாரா, இதன் மூலியமா எல்லாமே உண்மை அப்படின்றத வெண்ணிலா கிட்ட வந்து சொல்கிறாங்களா கண்மணி? அன்பு கண்மணியை தான் காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்களா? இதுக்கப்புறமா 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக மாதிரியான பிளான் வந்து போட போகிறாங்க வெண்ணிலா. இதுக்கப்புறமா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.